பொழுது போக போக வந்து கண்மணி வந்து ரொம்ப பயந்து போகிறாங்க. அன்பு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. நீ கவலைப்படாத, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வந்து அந்த ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குடிசை மாதிரி வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. கண்மணி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐயோ சூப்பராக இருக்குது அன்பு, இந்த ஓலை குடிசை இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த ஓலை தான் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னோடனே, இப்போ ஓகே தானே உனக்கு அப்படின்றாரு. ரொம்ப ஓகே, சூப்பராக இருக்கு அன்பு அப்படின்றாங்க. சரி ஓகே. அடுத்து வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்கு அன்பு, இருந்தாலும் இருட்டு குறையலையே அப்படின்னு. இருட்டு எப்படி குறையும், அதுவும் இந்த காட்டில் வந்து இருட்டு குறையுமா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டர் எடு. அன்பு அதுதான் லைட்டாக எரியுது, பரவாயில்ல எடு அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு அன்பு, எங்கே போகிறீங்க இருட்டில், இங்கே தான் இருக்கேன், இங்கே பாரு நிறைய கட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன், இங்கே பார்த்தல அப்படின்னோடனே, எப்போ எடுத்து வந்து வச்சிங்க, நீ கண்ணை சந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்குனல அப்போ எடுத்து வந்து வச்சிட்டேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து நெருப்பை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை மூட்டுறாங்க. நல்லா தீ வந்து எரியுது. இப்போ எப்படி இருக்குது, வெளிச்சமாக இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாங்க ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அன்பு அப்படின்னோடனே, பார்த்தல இப்போ உனக்கு பயம் இல்லைல்ல அப்படின்னோடனே, எனக்கு சுத்தமாக பயம் இல்லை அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரு மிருகம் வந்து கத்துது, பார்த்து பயந்து போகிறாங்க. ஐயோ ஒரு விலங்கு கத்துது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடி வந்து அன்பு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்பு தன்னையே மறந்து போகிறாரு. அப்படியே வந்து பார்க்குறாரு. கண்மணியோட வந்து அப்படியே வந்து முகம் வந்து அப்படி வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து வந்து சரி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி வந்து சொல்கிறாங்க, என்ன தான் வந்து விறகு மூட்டினாலும் எனக்கு பயங்கரமாக வந்து குளிருது அன்பு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு தீயில வந்து அவரோட கையை வச்சு அப்படியே வந்து கண்மணியோட கன்னத்தில் வந்து அப்படியே வைக்கிறாரு. கண்மணிக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நிறைய வாட்டி வச்சுக்கிட்டே இருக்காரு. கண்மணி வந்து உண்மையிலேயே உங்கள் கை எனக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க, கதகதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மறந்து போகிறாங்க. அப்படியே தன்னை மறந்து 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து கண்மணி வந்து சரிங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து வைக்கிறாங்க கன்னத்தில். உடனே வந்து எனக்கு பரவாயில்ல கண்மணி, எனக்கு இது அவ்வளோவா தெரியல, ஆனால் உனக்கு தான் இந்த வாட்டி ரொம்ப குளிருதில்ல, எப்போவுமே உங்களுக்கு தான் ரொம்ப குளிரும், இந்த வாட்டி எனக்கு குளிருது அப்படின்றாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. சரி அடுத்து அப்படின்னா, அடுத்து என்ன, தூக்கம்தான். ஏங்க என்னங்க நீங்கள் தூங்க சொல்கிறீங்க, இங்கே வந்து தூங்கினா மிருகங்களாம் நம்மளை வந்து அடிச்சிடாதா, அடிச்ச அப்புறமா சாப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிக்கிறாரு. கண்மணி நீ பேசுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்றாரு. உடனே நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி ஓகே, எப்படி மிருகம் வரும், அதுக்கு தானே இவ்வளோ பெரிய தீயை நம்ம எரிய வச்சுருக்கோம், இந்த தீயில் இந்த இதில் மிருகம் என்ன நினைக்கும் தெரியுமா, இங்கே இருக்க விலங்குகள்லாம் ஐயோ ஏதோ வந்து தீ பிடிக்குது அதனால் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விலங்குகளும் வராது. இதுதான் லாஜிக் கண்மணி, இதை நீ படித்தது இல்லையா அப்படின்னா, படிச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அதெல்லாம் பயப்படாத, தீ மூட்டி வச்சிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக தூங்கலாம், காலையில் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்க, நம்ம இங்கே இருக்கிறது எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க, நைட்டு கூட நம்ம போகாமல் இருக்கிறதால வீட்டில் அத்தை ரொம்ப கவலைப்பட மாட்டாங்களா, அவங்கக்கிட்ட வர சொல்லாமல் வந்துட்டோமே, வேறு என்ன இப்போ கண்மணி பண்ணுறது, கண்டிப்பாக வந்து நாளைக்கு சொல்லிடலாம். நாளைக்கா, எப்படி நம்மக்கிட்ட ஃபோனாக இருக்குது சொல்கிறதுக்கு, அது இல்லை கண்மணி, நாளைக்கு ஏதாவது வழி பிறக்கும், கவலையே படாத, இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு கண்டிப்பாக மாறும், இப்போ நம்ம தூங்கலாம் வா அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரிங்க அப்படி சொல்லி சொன்னேன். இந்த ஓலை குடிசை எப்படி இருக்குது அப்படின்னோடனே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்றாங்க. அப்படியே சிரிக்கிறாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, இதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட தான் ஃபோன் இல்லைல்ல, எடுக்க முடியல, ஃபோன் இல்லைனா என்ன, இருக்கவே இருக்கே நம்மளோட கண்ணு அப்படி சொல்லிட்டு டிக் டிக்னு கையில் பண்ணுறாரு. உடனே கண்மணியும் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி இருக்குது, இந்த ஓலை குடிசையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ்லாம் மாற்றி மாற்றி கையிலே வந்து டிக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அன்பு அப்படின்றாங்க. நீ சந்தோஷமாக இருக்கல, எனக்கு அது போதும் அப்படின்றாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சாஞ்சிட்டு அப்படியே வந்து தூங்கி போகிறாங்க அந்த ஓலை குடிசையில் படுத்துக்கிட்டே சந்தோஷத்தில்.